ஹை கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்டர் கவர் ஹைஸ்கூல் எபிசோட் நம்பர் 4. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ அந்த பார்க்கோட இருப்பானே அந்த அங்கிளோட பிளேஸை கண்டுபிடிச்சிருவாரு. லீயோட ஹெல்ப்னால தான் அங்கே போன ஹீரோவோ சரி சொல்லுங்க யாரு கு அப்படின்னு கேட்க அங்கே இருக்கிறவனுங்களும் காட்டுவானுங்க. அந்த அங்கிள் ஹீரோ ஸ்டூடெண்ட்டு எப்படி மரியாதை தருவான், பாடம் கற்றுக் கொடுக்க சொல்லி அடியாள்களை அடிக்க சொல்லுவான். அவனுங்கள வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்குவாங்க. ஒரே அடிதான், எல்லாரும் பயந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். அப்ப அங்கிள் ஹீரோ வடிக்கிறதுக்காக கட்டை தூக்கிட்டு போக அப்ப ஹீரோ டீமே உள்ள வரும். ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான், அதான் மொத்த டீமும் ஹீரோவை தேடி வரும். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுலயும் ஹீரோட பேரை கத்திட்டே அவன் ஏர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த அங்கிள் நவந்துருவான். அவன் பாவம் சேர்ல போய் சொருவிப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அங்கிள் அடிச்சு தள்ளுவாரு. இப்ப டீம் லீடர் பிடிச்சி ஹீரோவை திட்டிட்டு இருப்பாரு. ஒரு பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்ல மாட்டியா, நாமளா டீம்டா, தனியா இந்த மாதிரிலாம் பண்ணதுன்னு அவர் திட்டிட்டு இருக்க அப்ப ஜோ அவ கம்ப்யூட்டர்ல புந்து எல்லா எவிடன்ஸையும் எடுத்துருவா. டீம் லீடரும் விட்னஸையும் தூக்கிட்டு போன்னு சொல்ல அங்கிளை கூட்டிட்டு ஹீரோ ஸ்கூலுக்கு வருவாரு. இப்ப ஹீரோவும் இந்த அங்கிள் கிட்ட உண்மையை சொல்றா இல்ல மறுபடியும் அடி விழுன்னு சொல்ல அவன் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுவான். இவன் தான் கேம்லிங் சைட்டு வைப்பானா, அதுல விஐபி கஸ்டமரா இருக்கிறது இந்த பார்க்கு ஏகப்பட்ட கடன் தொல்லையா. அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஐடி திருடி கொடுத்து காசு அடிச்சுப்பானா. இப்போ இது புள்ளி கேஸ்லாம் இல்ல, சீரியஸான கிரைம். ஆனாலும் இப்ப ஸ்கூல்ல நடக்குது டாங்க புள்ளி பண்ண கேஸ் தானே. அதுக்கு ஹீரோ சொல்வாரு நான் பண்ணல, பண்ணது பார்க்கு தான். அவன் வீக்கான ஒருத்தங்களை சூஸ் பண்ணுவான், அவங்கள காயப்படுத்துவான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஐடி யூஸ் பண்ணி புள்ளி பண்ணுவான்னு சொல்ல இப்ப ரொம்ப முக்கியமானது டாங்கோட ஸ்டேட்மெண்ட் தான். பார்க்கு மிரட்டுவான். ஆனா டாங்கு இந்த தடவை உண்மை சொல்லிட்டான். இதுவனால என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலன்ற முடிவுக்கு வந்துட்டான். ஹீரோவும் இது போதுண்டா எதுக்கு கழுவுற, நீ அழுதா அழகா இருக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ ஈரன் கிட்ட பென்ட்ரைவ் கொடுப்பாரு. அதுல இருக்க வீடியோல இந்த பார்க்கு டாங்கு பாட்டி ஐடியா கொடுத்தது மாட்டிக்கும். இப்ப இந்த பார்க்கு கோவத்துல ஹீரோ வடிக்கிறதுக்காக வருவான். ஆமா அடிச்சிருவான். ஹீரோவும் நீ தாண்டா ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணுன்னு ஹீரோ ஒரு அடி அடிக்க உடனே பார்க்கோடப்பா ஹீரோ வடிக்கிறதுக்கு வருவான். அப்ப நடுவுல புந்த ஹீரோயின் பார்க்கோட அப்பாவை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டவொடனே ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம் தான், தூக்கி போட்டாங்களாம். இதெல்லாம் அந்த வில்லியம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ பனிஷ்மெண்டா பார்க் இந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்ப போறாங்க. பார்க்கோட அப்பாவும் மிரட்டுவான், ப்ராஜெக்ட்ல கை வச்சிருவேன் அப்படி இப்படின்னு. ஆனா அங்க இருக்கிறது வில்லி. பார்க் அப்பா விட பவர்ஃபுல் அவதான். பிரின்சிபலை வச்சு அடிக்க விடுவா. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு மெடிசன் போட்டு இனிமே இந்த மாதிரி யாரையும் அடிக்காதுன்னு வார்னிங் கொடுப்பாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோனையே பார்த்துட்டு இருக்க ஹீரோ தேங்க்ஸ் சொல்வாரு போஸ்ட் பண்ணதுக்காக. உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு சொல்ல ஹீரோனும் அது நான் இல்லையே, அது இதோ ஒரு சூப்பரான டீச்சர் அந்த போஸ்டர் போட்டிருப்பாங்க. டேய் நீ ஸ்டூடெண்ட்டா, என்னமோ டீச்சரை பத்தி பெருமையா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல ஒரு பூ ஹீரோனோட தலையில விழும். அதை ஹீரோ கிடக்க ஹீரோனுக்கு ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வருது. ஆனா இதெல்லாம் தப்பு இல்ல, ஏன்னா ஹீரோ இப்ப இருக்கிறது ஸ்டூடெண்டா, அதனால ஹீரோயின் எந்திரிச்சு வேகமா போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு செக்யூரிட்டி லைட் அடிச்சுட்டு அந்த ஸ்கூல்ல சுத்திட்டு இருப்பான். அப்ப அந்த கிளாக்க பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இப்பதான் அந்த கிளாக்கோட ஸ்டோரிய சொல்வாங்க. ஒரு பொண்ணு எப்பவுமே எக்ஸாம்ல செகண்டா தான் வருவா, ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவா. இந்த 2வது ரேங்க் எடுக்கிற பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு மேல பொறாம, அதனால அவ பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டா. இந்த கெட்ட பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ண மாடியில இருந்து தள்ளி விட்டுருவா. அந்த பொண்ணு கீழே விழும்போது இந்த கடிகாரத்தை பார்த்துட்டே விழுவா. அவர் ரத்தத்துல கூட இந்த கடிகாரத்தோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஆனா இது கெட்ட பொண்ணு அந்த பொண்ணு சாகிறத பார்த்து இனி நான் தான் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. 12 மணி ஆகும்போது இந்த கிளாக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வைக்கும். அந்த சத்தத்தை கேட்கும்போது டோருக்கு வெளியில யாரும் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணும். அதனால இவ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வாஷ்ரூம்ல மறைஞ்சுப்பா. யாராவது வராங்களான்னு அந்த கதவு வழியா கீழே பார்க்க அப்ப அந்த பேய் அதுவும் தலை கீழே பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கடிகாரத்துல இருந்து சத்தம் வரும்போதெல்லாம் பேய் கண்ணு வருமா. இந்த ஸ்கூல்ல 4 பேய் கதை இருக்கு, ஆனா டாங்குக்கே 3 தான் தெரியுமா. ஒரு கதை யாருக்குமே தெரியாதா. டாங்கோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தானா, ஆனா கிடைக்கலையா. இதெல்லாம் சொல்லிட்டு டாங்கோ அவங்களாம் ஏன் இங்க இருக்காங்கன்னு கேட்க ஹீரோ யாருன்னு கேட்பாரு. டாங்கோ லைட் எடுத்து காட்ட லீடரும் ஜோ பேய் மாதிரி இருப்பாங்க. ஹீரோ பயந்துருவாரு. அங்க வேற லீ அவன் லைட் அடிச்சு பயன்படுத்திட்டு இருப்பான். இப்ப லைட் ஆன் பண்ண சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ சொல்வாரு அவர் அங்கதான் பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்காராம். இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் டாங்கோட பாட்டிக்கும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்து அனுப்பாரு. இந்த மாதிரி பண்றதுலாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனா இங்க ஹீரோட தங்கச்சி ஜுன்னு யூனாக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ எல்லா திங்ஸும் வாங்குவாளாம், அது ஜுன்னு தூக்கிட்டு வரணும். கூடவே ஒரு கிஃப்டையும் வாங்கியிருக்கா ஹீரோக்காக, ஏன்னா அவளுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் தான். இன்னொரு பக்கம் ஹீரோ பூவை எடுத்தாரே அதை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனுக்கு தன் சின்ன வயசு கிரஷ் ஞாபகம் வரும். ஆனா இதெல்லாம் ஹீரோனோட கனவு. ரியாலிட்டியில
அந்த வைஸ் பிரின்சிபாலு இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு அட்வைசிங் டீச்சர் செலக்ட் பண்றதுக்காக கத்திக்கிட்டு இருக்காரு. டைட்டில் என்னமோ சூப்பரா தான் இருக்கும். ஆனா எப்படி அந்த பசங்களை தான் கண்ட்ரோல் பண்றது? அந்த பசங்களுக்கு தான் திமிரு அதிகமாச்சே. வைஸ் பிரின்சிபல் பார்த்தா ஈரனால தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால வைஸ் பிரின்சிபலு ரைட்டு, யாருக்கெல்லாம் இந்த பொசிஷன் வேணாமோ அவங்கள வெளியே போங்கன்னு சொல்ல எல்லாரும் போயிடுவாங்க, ஹீரோயினை தவிர. அவ்வளவுதான், ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த கடிகாரத்தை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஜுன் வந்துருவா. அவ வந்தது அந்த நோட்டீஸ் போர்ட்ல பின் பண்றதுக்காக. பார்க்க ஸ்கூல் விட்டு போனது அவளுக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல திருப்பி ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கான். சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா என்னன்னு தெரியாம அவ புலம்பிட்டு இருப்பா. நீ எவ்வளவு நாள் தான் இங்க இருக்க போறேன்னு கேட்க ஹீரோ எதுக்கு இப்படி கேக்குறேன்னு கேட்பாரு. அதுக்கு ஜுன்னும் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல உன் மேலேயும் சில பேர் கண்ணு வச்சிருக்காங்கன்னு யூனாவை பத்தி தான் சொல்வா. ஹீரோவும் ஜுன்னுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த போட்டோவில எடுத்து பின் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ விஷயத்த பாப்பாரு. அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆளுக்குள்ளதான் இன்னொரு கிளாக் இருக்கு, இதே மாதிரி. அது ட்வின் கிளாக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கத யூனா பாப்பா. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்ல நைஸா புலன்னு பார்த்தா யூனா கிட்ட மாட்டிப்பாரு. ஹீரோவும் யூனா கிட்ட நான் ஏதாவது உனக்கு வாங்கி தரேன், என்ன ஒரே ஒரு தடவை அலோவ் பண்றேன்னு கேட்டா அவ முடியாதுன்னு வா. உனக்கு வேணும்னா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்ணிக்கோன்னு வா. ஹீரோ கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க ஹீரோ நாம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு கேட்பாரு. அதுக்கு அவ கிஃப்ட் கொடுப்பா. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட். ஹீரோவும் இங்க பாரு, மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது திருப்பி கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கோ. நீ வேணா சார் உமனோட பொண்ணா இருக்கலாம், ஆனா நீ இந்த மாதிரி காசெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக ஒர்க் புக் வாங்கிக்கோ. என் ஃப்ரெண்ட் ஆகணும்னா கரெக்டான வேலை பண்ணுன்னு ஹீரோ சொல்லிட்டு இந்தா வச்சுக்கொண்டு சொல்லிட்டு போக திரும்பி வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்பாரு. அது அட்வைசிங் டீச்சர் கிட்ட தான் கேட்கணும், அதாவது ஹீரோன் கிட்ட. ஹீரோவும் போய் ஹீரோனை மீட் பண்ணி நான் ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, நான் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு கேட்க சரின்னு ஹீரோனும் அந்த ரூல்ஸ் எடுத்து கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் 10 ரேங்க்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது ரூல் 100 ரெஃபரன்ஸ் சிக்னேச்சர் அது வேணும். இதெல்லாம் முடிஞ்சாலும் மூணாவது ரூல் ஃபைனல் டெசிஷன் அந்த பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு, அதாவது யூனா கிட்ட, ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். சரி, ஹீரோ இந்த சைனை தான் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணலான்னு பாப்பாரு. முதல் சைன் போடுறது டாங்க தான். அதுக்கப்புறம் 2 பேர் வருவாங்க. இவங்க யாரு தெரியுதா? அந்த பார்க்கோட 2 பசங்க சுத்திட்டு இருப்பானுங்களே அவனுங்க. பார்க்கே வெளியே போயிட்டான், அதனால டாங் காலையே வந்துருவானுங்க. சாரி கேட்டு என்ன வேணா அடிச்சுக்கோன்னு டாங் கிட்ட சொல்ல டாங்கும் ஒரே ஒரு தடவை அடிச்சுக்கிறேன்னு செம்மையா அடிச்சு விட்டுருப்பான். கொஞ்சம் காயம் அதிகமாயிடுச்சு, அதனால 2 பேரும் டயப்பர் போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சைன் பண்ணிட்டு அவனுங்க ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாருக்கிட்டே கேட்க இவனுங்க கேட்டதுல யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட டீம் கூட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவோட கிளாஸ்மேட்ல சைன் பண்ணிருந்தாலே 20 பேர் வந்திருக்கலாம். ஆனா அதை கேட்கறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கூச்சமா இருக்கான். சரி 10 ரேங்க்குள்ள வரணுமே, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்க ஆனா ஹீரோ என்ஐஎஸ் எக்ஸாமே எழுதிருக்காரு. இதெல்லாம் என்ன சப்ப மேட்ருன்னு ஹீரோ சொல்ல சரின்னு ஹீரோக்கு டெஸ்ட் வைப்பாங்க. பார்த்தா மேக்ஸ்ல 31, சோஷியல்ல 52, கெமிஸ்ட்ரியில 45. டீம் லீடரும் படிடா தங்கன்னு சொல்ல ஹீரோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்ப இந்த சைன் வாங்குற வேலைய ஹீரோவோட டீம் பார்த்துக்கோ. ஒரு சூப்பரான பிளானை போட்டு அது லான்ச் பண்ணுவாங்க. ஹீரோக்கு ஓட்டு போட்டா ஃப்ரீயான சாண்ட்விச், ஏகப்பட்ட இடத்துல பேனர் வச்சு ஹீரோக்காக ஓட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இதுல வேற டான்ஸ் ஷோ. ஹீரோ நைஸா போலன்னு பார்த்தா லீடர் பிடிச்சி ஏற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை டான்ஸ் ஆட ஹீரோவோட டான்ஸ்க்காகவும் ஃப்ரீ சாண்ட்விச்காகவும் எல்லாரும் சைன் போட்டுருவாங்க. ஹீரோ நல்லாவே டான்ஸ் ஆடுவாரு. இதெல்லாம் யூனா பார்த்துட்டு தான் இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ ஓடி போயிடுவாரு. ஏன்னா ஃபேன்ஸ் தோல் அதிகமாயிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கிற 2 பசங்களுக்கும் ஹீரோ அதில் ஜாயின் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. யூனாவும் முதல் முறையா ஜுன்னு கிட்ட ஒப்பீனியன் கேட்பா. ஆனால் ஜுன்னு என்ன சொல்லிடுவானா, அவன் டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்டு அவனுக்குலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல யூனாக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் யூனா சொல்ற பேச்சை மட்டும்தான் ஜுன்னு கேட்பா. இப்போ இருக்கு 100 பேர் சைன் போட்டாங்க. அடுத்ததா ஹீரோக்கு இருக்கிற பெரிய விஷயம் எக்ஸாம். அப்போ ஹீரோவுடைய தங்கச்சி ஜுன்னு கால் பண்ணுவா. ஹீரோவும் போய் மீட் பண்ணா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்ணதுன்னு சொல்வா. ஏன்னா அவளோட உலகத்துல ஹீரோ நுழையிறது அவளுக்கு பிடிக்கல. கொஞ்சம் கோவமாவே சொல்வா, நீ மட்டும் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்ண, நீ யாருன்ற விஷயத்த நீ எல்லார்கிட்ட சொல்லிட்டுவேன்னு கோவமா சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோ நைட் அவகிட்ட பேசினான்னு பார்த்தா அவ மெசேஜை இக்னோர் பண்ணுவா. அப்புறம் என்ன, ஹீரோ ஃபுல்லா ஸ்டடீஸ்ல இறங்கிடுவாரு. இந்த வெளியும் ஹீரோ என்ன பண்றான்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பா. ஹீரோ மேல கண்ணு வைக்க சொல்வா. அப்ப யூனாவும் அந்த ரூம்குள்ள வர பிரின்சிபல் கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் யூனாக்கு திட்டு விழும். இந்த வெளி என்ன சொல்வானா, டின்னருக்குலாம் எதுக்கு போற, எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நீ நிறைய நேரம் தூங்குறேன்னு கேட்க யூனா 4 மணி நேரம் தான் தூங்குறலாம். இதுவும் மாத்திரை கொடுப்பா. அதை சாப்பிட்டா எக்ஸாம்ஸ்ல போக்கஸ் அதிகமாகுமா. முதல்ல வரவங்களை மட்டும்தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கோன்னு அவளை அட்வைஸ் பண்ண சரின்னு சொல்லி இனவோ போவா. ஆனா இந்த வில்லி அவளை தடுத்து அவளை கண்ணு முன்னாடியே மாத்திரை போட சொல்வா. யூனாக்கு இதெல்லாம் பிடிக்கல, இருந்தாலும் பண்ணுவா. அடுத்த நாள்
ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு 1 டே மிலிட்டரி ட்ரைனிங்கா. என்ன பண்றது? ஹீரோனுக்கு கால் பண்ணி எனக்கு சளி பிடிச்சுக்கிச்சு, எனக்கு பயங்கரமான கோல்டு, எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி லீவ் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்க போய் அட்டெண்ட் பண்ணுவாரு. நைட்டு ஹீரோன்னு கால் பண்ணுவாங்க. ஹீரோ அந்த ஃபீவரே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோக்காக மெடிசனும் கஞ்சி எடுத்துட்டு வர போறாங்களாம். ஹீரோ கொடுத்து வச்ச அட்ரஸ்க்கு. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தன் டீமுக்கு கால் பண்ணி அந்த ரூப் டாப் அட்ரஸ் என்னாச்சுன்னு கேட்டா அது நெக்ஸ்ட் வீக் தான் செட்டே பண்ண போறாங்களாம். இப்ப எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு ஓட அந்த ரூமே எம்டியா இருக்கும். என்ன பண்றது? இப்ப வேற வழியே இல்ல. அக்கம் பக்கத்துல தான் கடன் வாங்கணும். லீடரும் ஹீரோவும் எல்லா இடத்துலயும் போய் கடன் வாங்கிட்டு இருக்க. லீடர் என்ஐஎஸ் கார்டு காட்டினா ஹீரோ ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கட்டுவாரு. அப்புறம் எப்படியோ அந்த ஸ்டூடெண்ட் ரூமை செட் பண்ணிருவாங்க. 15 நிமிஷம் தான் டார்கெட். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்ததுனால எல்லாரும் போய் விழிச்சுப்பாங்க. அப்ப லீ கியூட்டா டெடி பக்கத்துல போய் உட்காந்துப்பான். ஏன்னா அவன் மறைஞ்சுக்கிட்டானா. அவனை அடிச்சு இழுத்து அந்த கபோர்டுக்குள்ள லாக் போட்டுப்பாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை உள்ள விடாம வெளியே தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா பயத்துல அந்த கஞ்சை தட்டி விட்டுருப்பாரு. இப்ப வேற வழியே இல்ல. ஹீரோயின் வாஷ்ரூம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஹீரோ வெளியே போங்கன்னு சொன்ன அதுக்குள்ள ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோ டக்குன்னு க்ளோஸ் பண்ண விரல் மாட்டிக்கும். ஹீரோயின் வேற அங்க துணியில கீழே இருக்குன்னு அது எடுத்து கபோர்டுக்குள்ள வைக்க போவாங்க. ஹீரோவும் பிடிச்சி வெளியே போலாம், நான் கிளினிக் தான் போறேன். இந்த டைம்லயா ஹீரோயின் கேட்டா ஆமா. ஹீரோனும் சரி ஓகே போலான்னு போவாங்க. அப்போ கீழே ஏதோ தடுக்கி ஹீரோயின் கீழே விழ ஹீரோயின் மேல விழ லிப்பு டச் ஆயிடும். இது என்ன பெரிய விஷயம்? அங்க ஜோவோட முடி லீயோட மூக்குல போகும். அதனால அவன் அச்சு தும்புறதுக்காக வாயை திறக்க ஜோ அவ வாயை வச்சு மூடிடுவா. அந்த ஷாக்லயே லீ மயங்கிடுவான். மயங்கின லீயும் சிரிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ஷாக்காக எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயின் எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல அதோட இந்த சீன் கட்டாக்கும். இப்போ ஒரு சின்னதா கிளிம்ஸ் காட்டுவாங்க. ஹீரோனோட சின்ன வயசு கிரஷ் அவனோட போட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சின்ன வயசு மெமரிலாம் எட்டி பார்க்கும். அப்ப ஹீரோனோட நிக் நேம் பூங்சா. ஹீரோனுக்கு அந்த பேர் பிடிக்காது. ஆனா ஹீரோக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அதாவது சின்ன வயசுல இருக்க ஹீரோக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.